கடைசி நேரத்திலும் அவனை வஞ்சித்து விடும். பெரும் புகழுக்குரிய வாழ்வையெல்லாம் பால்படுத்தி விடும். அதை சொன்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னா ஒருவன் காமதேகம் உள்ளவன் நிச்சயமாக தவறு செய்வான். ஒன்று செய்ய முடியாது. நிச்சயம் அவன் புகழை கெடுத்து விடும். அவன் எத்தனையோ ஆற்றல் உள்ளவனா இருந்தாலும் சரி, மிக்க காமதேகம் உள்ளவர்கள் ஒரு துறையில் முன்னேற முடியாது. அப்படி முன்னேற முயற்சிக்கும் போது காலை பிடிச்சு இழுக்கும். அப்படி காலை பிடிச்சு இழுக்கும் போது நிச்சயமாக அவர் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடைய முடியாது. ஆக அதை வெல்லுவதற்கு ஆசானா சொன்னார். அதெல்லாம் நீங்க கட்டுமோ மூலவாசி, காணுமோ கைலை வீடு, கிட்டுமோ ஞான யோகம், கிடைக்குமோ குருவின் பாதம், கட்டுமோ மூலவாசி, காணுமோ கைலை வீடு, எட்டுமோ தீபலிங்கம், எட்டுமோ பழங்கி மேலே தனியறையா இருக்கின்றனர். ஆக அந்த தன்னை அறியக்கூடிய வாய்ப்பு வாசி வசப்பட்டாதான் இருக்கு, இல்லைன்னா முடியாது. கட்டுமோ மூலவாசி, காணுமோ, எட்டுமோ தீபலிங்கம் சொல்றார். ஆக இதெல்லாம் இந்த பாடல்லாம் மிகப்பெரிய பாடல்கள், சாதாரண பாடல்கள். இதனை சொல்லிக்க வச்ச மனசிற்கு ஆதரவு விட்டுனார். ஆக மனித வர்க்கத்தை ஆட்டி படைப்பது, அதான் சொல்லுவான், மீண்டும் மீண்டும் பிறக்கத்துவதற்கு காரணமாக இருப்பதே அந்த ஆசை தான் சொல்லுவான். ஆசை நாம படாமல் இருக்கலாம், விடுமான்னு நம்மள போட்டு கலைக்க எடுத்துக்கணும். அற்றவர் என்பார் அவ அற்றார், மற்ற யார் அற்றாக அற்றதில் இருந்தான். அற்றவர் என்பார் அவ அற்றான். யாருன்னா ஆசை அற்று போன எப்படி ஆற்றணும்? உடம்புல இருந்து காமதேகம் நீங்க வேண்டும். அதுக்கு நம்ம பாடுபட வேண்டும். காமதேகத்தை வைத்துக் கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. அதை அற்றவர் என்பவர் அவ அற்றார். அது அவையார் சொல்லும் போதோட அற்றது பற்றியதின் உற்றொரு வீடுனார். என்ன செய்ய? காமதேகம் நீங்க வேண்டும். நோக்கம் நாம லட்சியம் அங்கே இருக்க வேண்டும். இப்ப பெண்களுக்கு பேசுவதும் ஆண்கள் பேசுவதும் நோக்கம் என்ன? தினம் ஒரே லட்சியம். இப்ப 10, 20 வயசு, 25 வயசு, 30 வயசுல பெண்கள் வந்திருப்பாங்க. இன்னும் 10 வருஷம் கேட்கிற ஆசானே அப்ப இதுல இருந்து நான் விடுபண்ணப்பா, என்னால முடியல. இதுல இருந்து விடுபட நான் விரும்புறேன், நீ தான் அருள் செய்யணும். நான் விடுபட விரும்புறேன், நீ தான் அருள் செய்யணும். நீ தான் அருள் செய்யணும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்றாவது கொடுக்கட்டுமே ஐயா, இன்று இல்லாட்டி என்றாவது கொடுக்கட்டுமே, நான் கேட்டு வைப்போமே. அதான் சொல்லலாம், உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் வள்ளுவன் சொல்லுவான். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாம எடுத்துனா கேட்டுப்பார். நினைப்பது உயர்த்தி நினைத்துப்பார். அது கை கூடாவிட்டாலும் நினைப்பதை விடாதுன்னா